மின்தடைக்கு பொறுப்பு ஏற்க மாட்டார். மக்கள் மீது அக்கறை செலுத்தாமல் குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆட்டம் பாட்டத்தை விட்டுவிட்டு ஆட்சியை பார்க்க வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: அதன் மூலம் தமிழக மக்கள் எல்லா நலனும் பெற வேண்டும். இதுதான் எங்களோட வாழ்த்து. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்னும் தீவிரமாக தமிழக அரசு பணியாற்றணும். இன்றைக்கி காலையில் ஒரு கணக்கெடுப்பு என்ன வந்திருக்குன்னா, சென்னையில் கூட சென்ற ஆட்சி விலையில்லா பேருந்து பயணத்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க. பெண்கள் அதில் பலனடைந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்தந்த துறையை மேம்படுத்துவதில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் 61% சென்னை மக்களுக்கு தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, பொது போக்குவரத்துக்கு அவங்களுக்கு வழி இருக்குது, அப்ரோச் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு இல்லை. அப்படின்னா எந்த அளவிற்கு தமிழக அரசு இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். ஏறக்குறைய 500 மினி பஸ் மாதிரி போட்டால் தான் இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும்னு அந்த கணக்கெடுப்பு சொல்கிறது. ஆக சென்னை மாதிரி ஒரு இடத்திலேயே 61% தான் பொது போக்குவரத்திற்கு இணைப்பு இருக்கிறது என்றால் அது நம்ம எவ்வளோ கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதே மாதிரி தான். ஏன்னா அமைச்சர்கள் நேரடியாக மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் எதிலெல்லாமோ கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் கவனம் செலுத்துகிறார்களா, ஆட்டம் போடுவதில் கவனம் செலுத்துவார்களா என்று நமக்கு தெரியவில்லை. இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, வெளிநாட்டோட மொழிகளெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் நான் 3 மொழி கொள்கையை நான் ஆதரிக்கலை. ஆக வெளிநாட்டு மொழியை ஆதரிக்கிறேன் என்று சொல்பவர்கள் உள்நாட்டு மொழியை ஆதரிக்க மாட்டாங்களாம். இதுதான் இந்த உள்ள ஒரு கொள்கையில் அவர்களுடைய தெளிவின்மை அவர்களிடம் தெரிகிறது. எப்படியாவது மத்திய அரசை எதிர்க்கணும். ஆக குழந்தைகள் 3 மொழி கற்றுக்கிறேன்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் இந்திய மொழியை கற்றுக்காதுங்க, வெளிநாட்டு மொழியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. அங்கே போய் ஆட்சி மேலே ஏதாவது அக்கறை இருந்து அதற்கு பணியாற்றுகிறாங்கன்னா எல்லாரும் போய் ஆட்டம் போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இதுதான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஆட்டம் போடுவதை விட்டுவிட்டு ஆட்சியை பாருங்கள் என்று அமைச்சர்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அதே மாதிரி தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தனியார் தேர்வு நிறுவனங்கள் எல்லாம் நீட்டுனால அதிக கொள்ளை எடுக்கிறாங்க, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் அப்படின்னு, அதுக்கு மோடி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் மின்தடை ஏற்பட்டால் அவர் பொறுப்பு இல்லையா? ஆனால் எங்கெல்லாம் குளறுபடி நடக்கிறதோ அதுக்கு பாரத பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி? நீங்கள் இங்கே உள்ள நீட் கோச்சிங் சென்டர்ஸ்களை முறைப்படுத்துங்கள். அவர்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுங்கள். குழந்தைகளுக்கு நீட்டுக்கான பயிற்சியை தமிழக அரசு தீவிரப்படுத்துங்கள். பாண்டிச்சேரியில் நாங்கள் அப்படி தான் செஞ்சோம். அதனால் மக்கள் மீது அக்கறை செலுத்தாமல் குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆட்டமும் பாட்டமும் செய்வதை விட்டுவிட்டு ஆட்சியை பாருங்கள் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன்.